இந்த மாலை வேளையிலே எங்களை இந்த இடத்துல கூட்டிச் சேர்ந்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையாக இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவதற்கு தமிழ் டிவிக்கும் அதை நடத்தும் எங்கள் அண்ணன் நடாமோகன் அவர்களுக்கும் திரவையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் ஒளிர் வழங்கும் 94வது பாகம், அதாவது சுவை அமுது என்ற நிகழ்ச்சிக்குள்ள செல்ல போகிறோம். உண்மையாக நல்ல ஒரு நேரம். இந்த நேரம் தளத்தை தந்தது உண்மையாக நாங்கள் அதை பயன்படுத்த வேணும். ஏனென்றால் இப்போ உள்ள காலப்பகுதியில இப்ப இனி எங்களுக்கு சம்மர் பெறப்படுகிறது, வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல உண்மையாக என்ன சாப்பாடு சாப்பிட்டா எங்களுக்கு உடம்புக்கு நல்லது, அதை குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எப்படி கொடுக்கலாம், அதை எப்படி அவர்கள் ரசித்து ருசித்து சாப்பிடுவதற்கு எப்படியான முறையில நாங்கள் அதை பரிமாறலாம் என்றதை நாங்கள் இந்த முறை செய்து காட்டப்படும். உண்மையாக இது பெனானாவை பற்றி நீங்கள் அழைத்திருப்பீங்க. இது பெனானாவில் ஒரு செய்கிற ஒரு பொருள், அதாவது பெனானா புருட்டி அதான் சொல்லப்படும். உண்மையாக அது ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு உணவாகத்தான் இருக்கும். அந்த உணவு உண்மையாக ஒரு பனானாவை நாங்கள் நார்மலாக பனானாவை உருக்கி சாப்பிடுவோம். ஆனா சில பிள்ளைகளுக்கு சிலருக்கு இந்த பனானா சாப்பிட மாட்டாங்க. பனானா சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறோம்னா, இப்ப வித்தியாசமான ஒரு முறையில நாங்க செய்து கொடுப்போமா இருந்தால் அவர்கள் இதை அழகாக இந்த பனானாவை சாப்பிடுவாரு. அதோட ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணுவோம். ஐஸ்கிரீம் சிலருக்கு ஒத்து வராது, பிடிக்காம இருக்கும். ஆனால் நாங்கள் அதோட அதை சேர்த்து இதோட நாங்கள் சில இந்திரியங்களை பாவிச்சு நாங்கள் செய்யும் பொழுது இந்த சுவை அமுதாக நாங்கள் இதை வழங்கும் போது எங்களுக்கு மேல ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒரு தளத்துக்கு மேலும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கணேசன் அவர்களுக்கு என்னென்ன பொருட்களை நாங்கள் பாவிக்க போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்றதை அவர் உங்களுக்கு இப்பொழுது விளங்கப்படுத்துவார். வாங்க கணேசன் அவர்களே. வணக்கம் பாமுகம். மீண்டும் மற்றும் ஒரு உணவின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எங்களுடைய இந்த ரெசிபிக்கு இன்றைக்கான தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் டிவி ரேடியோ நடாமோகன் அவருக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னடா ஆரம்பத்துல ஒரு ஆரோக்கியமான உணவுகள், இயற்கை உணவுகள் என்று தொடங்கினார்களே, இப்ப என்ன வித்தியாசமா போகுது நீங்க கேட்கலாம். நெடுகம் ஒரே மாதிரி இருந்தா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காதானே. அப்ப நாங்க கொஞ்சம் கண்ணுக்கு திருச்சியாவும் வாய்க்கு ருசியாவும் ஒரு கஷ்டத்து வந்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட ஒப்பீனியனா இருந்தது. அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டது வாழைப்பழத்தை வச்சு எல்லாரும் வாழைப்பழத்தை வச்சு பல விதமான பொருட்களை நாங்கள் உணவு வகையில செய்யலாம். இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்ட பதார்த்தம் பனானா ஃப்ரீட்டர்ஸ் நாங்கள் நிரம்ப வெரைட்டியா நிரம்ப மெத்தட்ல செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச 4-5 வகையில செய்யலாம். இன்றைக்கு அப்ப வளமை கூட இல்லாம அதுலயும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். இன்னும் இப்ப எல்லாத்துலயும் இனோவேஷன் போடுறதுக்காக அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒரு ரோல் மாதிரி ஒன்று செய்ய போறோம். பனானா ஃப்ரிட்டர் வித் ஐஸ்கிரீம். இந்த டெசர்ட்டுக்கு இதோட சரியா வடிவான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசர்ட் பார்த்தோம்னா பனானா சாப்பிடுங்கொண்டு நாங்க சாப்பிட பிறகு ஒரு பிள்ளைகளை நாங்க சொல்லிட்டு அவ அவ்வளவு பனானாவா வேண்டாம், ஐஸ்கிரீம் அல்லது வேற டெசர்ட் இன்ட்ரெஸ்டா இருப்பினோம். அப்ப அதை நாங்க பனானாவை கொடுத்து அதை டெசர்ட் ஆக்குவோம்னு சொன்னால் இந்த ஒரு உணவும் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அந்த வகையில ஃப்ரீட்டர்ஸுக்கு நாங்க எடுத்துக்கொண்ட பொருட்கள் முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச போது வாழைப்பழம் தான். அது கொஞ்சம் பழுத்ததாக இருக்கணும். காய்ப்பதம் பண்ணா அவளுக்கு அந்த இனிப்புத்தன்மை குறைவாக இருக்கும். பழுத்த வாழைப்பழங்கள், அதுக்கு இது ஃப்ளோர், அதுக்கு 2 முட்டை. இப்போ ஒரு கப்ல நாங்கள் எடுப்பமா இருந்தா 2 முட்டை தேவையானது. அதுக்கு கொஞ்சம் சீனி போடுவோம். இந்த முட்டை போடுறதால சில வெடுக்கு தன்மை இருக்கலாம்னு நீங்க யோசிக்கலாம். அதால ஒரு கொஞ்சம் வெனிலா விட்டு இவ்வளத்தையும் இந்த வாழைப்பழத்தை நாங்கள் மிக்ஸ் பண்ண போறோம். இல்லை, இதுக்கு ஒரு பட்டர் ஒன்று தயாரிக்கணும். வாழைப்பழத்தை நாங்கள் வெளியில எடுத்து வைப்போம். இப்ப வாழைப்பழத்தை உரிச்சிட்டு அதன் உள் பகுதியை மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ள போறோம். அந்த வாழைப்பழத்தை என்ன செய்ய போறோம் என்றால், இந்த நாங்கள் ரோல் செய்வோம், சமோசா செய்யற அந்த சீட் எல்லாருக்கும் தெரியும். அந்த சீட்டில வச்சுதான் நாங்க சுத்த போறோம். அப்ப அந்த சீட் எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்குள்ள பனானாவை சுத்தி ஒரு பக்கத்துல வச்சுட்டு அதை ஒரு பட்டர்ல நினைச்சு எடுக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இப்படி செய்யலாமன்றது சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம், பலருக்கு தெரியாம தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பட்டருக்கு தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா
2 முட்டைகள், வெனிலா, அதுக்கு அந்த சுவைக்காக சிறிதளவு உப்பு, சிறிதளவு சீனியும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த நாங்கள் பொரித்த உணவு என்று சொன்னால் ஆரோக்கிய குறைவுன்னு நினைக்கலாம். அந்த இன்ஃப்ளமேஷனை கூட்டம் பண்றதுக்காக அந்த ஃபிளேவரும் ஒன்று இருக்கும். மற்றது வந்து இன்ஃப்ளமேஷனை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணக்கூடியதுமான சினமன் பவுடரும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதெல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து முட்டையில ரோல் செய்யல முட்டையில நினைச்சு எடுப்பார்கள், சிலர் வந்து மாவுல நினைச்சு எடுப்பார்கள். அந்த நினைக்கிறதுக்கு பாவிக்கிற மாவுல பதத்துக்கு தான் அந்த மா மிக்ஸ் நாங்கள் இப்ப செய்ய போறோம். அதை செய்துட்டு இப்படி ஒரு பவுல்ல வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அளவை நாங்கள் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். எடுத்த பிறகு நாங்கள் முக்கியமா தண்ணியில தான் செய்ய வேணும். தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில தான் நினைக்க போறோம். நினைச்ச பிறகு அதுக்கு பிறகு நாங்க பொரிச்சு எடுப்போம். ஒரு கோல்டன் ப்ரௌன்ல நாங்க பொரிச்சு எடுத்து அது பிறகு எப்படி சர்வ் வந்து பார்க்கலாம். பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. உண்மையாகவே எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துல செய்து நாங்க சர்வ் பண்ணிடலாம். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குழந்தைகள் சின்ன ஜங்காக்கள் நல்லா விரும்புவினோம். அந்த வகையில தான் இதை எடுத்திருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி போட்டு வரேன். அதுக்கு இடையில நாங்க இப்பொழுது செய்முறையா சொல்லி சொல்லி எங்களுக்கு செய்வா. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதுகள் எடுத்து வச்சிருக்கேன். அந்த இதுகள் மிக்ஸுகளை வந்து நாங்க கையால் அடிக்கல வந்து சில வேலை கட்டியல் அப்படி இருக்கும். அவங்களுக்கு வேலை ஈஸின்றதுக்காக இதே பொருட்களை நான் ஒரு அளவு இன்றைக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாவுளையும் முட்டை, வெனிலா, சோல்ட்டும் போட்டுருக்கேன், கொஞ்சம் சுகர் போட்டுருக்கேன். இதுல நான் வந்து சினமன் பவுடர் ஆட் பண்ணல ஒரு கொஞ்சம். உண்மையா நல்லது. இன்ஃப்ளமேஷனை கொஞ்சம் பேலன்ஸ்ல வச்சுக்கிறதுக்காக இந்த சினமன் பவுடர் இதையும் போட்டுட்டு நாங்கள் இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம். எனக்கு இப்போ ஹேண்ட் மிக்ஸ் இதுல மிக்ஸ் பண்ணி எடுக்க ஈஸியா நல்லா டேஸ்டா இருக்கு. நாங்க இந்த பாத்திரத்துல எடுத்து அந்த பட்டரை ஊற்றி வைப்போம். அடுத்ததாக வணக்கம். இப்பொழுது எங்களுக்கு மயிலவன் அவர்கள் லைன்ல நிற்கிறீங்களா? நிற்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா மயிலவன் அவர்களே. எப்படி என்று நீங்கள் சாப்பிட்டிருப்பீங்களா முதல்? அதுல சொல்லுங்கள் பாப்போம். கண்டிப்பா, உண்மையிலேயே இன்று வர முடியாதது வருத்தத்தை அளிக்கிறது. இருந்தாலும் ஜூம் மூலியமாக என்னை அழைப்பை ஏற்படுத்தியமைக்கு நன்றி. சொல்ல போனா எங்களோட ஊர்களில் வந்துட்டு அந்த ஃப்ரூட் சலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு வாழைப்பழம் மட்டும் இல்லை, எல்லா பழத்தையுமே வெட்டி அதுல போட்டு ஒரு ஐஸ்கிரீமா வந்துட்டு செய்வாங்க. பட் இது வந்துட்டு நீங்க இன்னைக்கு போட்டிருந்த அந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே ரொம்பவே வித்தியாசமாகவே இருந்தது. இந்த வாழைப்பழத்தோட நன்மைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ரொம்ப நேரத்துக்கு ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வாழைப்பழத்தை பத்தி. அதாவது எப்பயுமே அந்த சக்தி வழங்குற ஒரு உணவுன்ட்டு தான் சொல்லுவாங்க. எப்பயுமே அந்த சைவாட்டு தொகுதி பிரச்சனை இருக்கிற ஆக்கள்னு சொன்னா தயவு செஞ்சு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் வந்துட்டு உடனடியாவே வந்துட்டு ஒரு சக்தியை வந்துட்டு வழங்குது. அதனாலதான் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்யறவங்க வந்துட்டு வாழைப்பழத்தை அதிகமா சாப்பிடுவாங்க. மற்ற எல்லா பழங்களையுமே சாப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னா ஈஸியா கொஞ்சம் எங்களோட ஊர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள், ஆரஞ்சல், மாதுளை அதெல்லாம் வந்துட்டு சரியான விலையா இருக்கு. ஆனால் வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைவான விலையிலேயே வந்துட்டு எங்களால் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு வாழைப்பழத்தில் அந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனாலேயே வந்துட்டு அது வந்து நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு விட்டமின் அது. இது வந்துட்டு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்களையே வந்துட்டு தடுக்க உதவுது. அண்ட் வாழைப்பழத்துல நார்ச்சத்து வந்துட்டு செரிமானத்தை மேம்படுத்தும். அதாவது வாழைப்பழத்துல இருக்கிற அந்த செரோட்டின், B6 அது வந்துட்டு எங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தரும். சொல்லப்போனா எல்லா பழங்கள்லையுமே வந்துட்டு நிறைய சக்தி குணங்கள் இருக்குது.
அந்த வாழைப்பழத்துல வந்துட்டு அதிகமாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பர்ட்டிகுலரா இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு கண்டிப்பா சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் அதே நேரம் வயதானவர்கள் கூட இத சாப்பிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் நாங்க சீனி ஆட் பண்ணாலும் வந்துட்டு ஒரு பழத்தின் மூலியமா நாங்க ஒரு ஐஸ்கிரீம் செய்யறதுனால வந்துட்டு இத எல்லாராலையும் சாப்பிட முடியும் என்று நான் நம்புறேன். ஆம், கண்டிப்பாக. இன்னைக்கு விட நான் வந்திருந்தேன்னா ஒரு பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பை தவற விட்டதுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. நன்றி 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 நன்றி. நல்லா உண்மையாக இந்த சரி. நேரத்துல இந்த நிகழ்ச்சியில நீங்கள் வந்து உங்களோட இந்த வாழைப்பழத்தை பற்றி அது உண்மையா வாழைப்பழம் என்றது நாங்கள் நார்மலா சாப்பிடுவோம். அந்த வாழைப்பழம் எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடாவிட்டால் எனக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். அப்படியான அந்த வாழைப்பழத்தின் மதிப்பை நான் அறிஞ்சிருக்கேன். உண்மையாக ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டே தீருவேன். அதனால அந்த வாழைப்பழத்தை வச்சு நாங்கள் என்னென்ன விதத்தில் அதை சாப்பிடலாம், ஏதோனும் வாழைப்பழத்தை அப்படி நார்மலா சாப்பிடலாம் பார்க்க வேற வித்தியாசமான விதத்துல ஒரு டிசர்ட் மாதிரி சாப்பிடுறதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசுல சந்தோஷமா இருக்கும். அதான் பிறந்ததே என்னத்துக்கு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான் பிறந்தது. அப்ப அதை நாங்கள் அந்த ஆரோக்கியமான உணவை என்ன விதத்துல நாங்கள் அப்படி எப்படி சாப்பிடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ ஜங்க் ஃபுட் எல்லாம் எக்கச்சக்கம் பெறுகிறது. ஆனா அப்படி அந்த பிள்ளைகள் அதற்கு அடிமையான நேரம் நாங்கள் இப்படியான ஒரு புதுவிதமான ஒரு இதனை செய்து கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அவர்கள் அந்த அந்த அதுக்கு அடிமையா அந்த அந்த டேக்வே ஃபுட் இந்த டேக்வே இல்ல அந்த சிக்கன் சிக்கன் டேக்வே அப்படியான ஃபுட்டுகளுக்கு அடிமையானதை பார்க்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இது வந்துட்டு அது வந்து ரேப்பிங் பேப்பரா? இது வந்து சமோசா இந்த ரோல் அதுகள் செய்யும் அந்த பேப்பர் தான், அந்த சீட் தான் இது. ஓகே ஓகே. இதை நாங்கள் ஈஸிக்காக வாங்கிக்கொள்ள நாங்கள் செய்யலாம். இப்ப இதே பட்டரை நாங்கள் வந்து பேன்ல விட்டு நல்ல மெல்லிசா சுட்டு எடுத்துன்னு சொன்னா இதே மாதிரி எங்களுக்கு பேப்பர்களுக்கு வரும். அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இதுல பார்க்க அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இன்கிரீடியன்ஸ் போட்டு செய்யலாம். வந்து அது எங்களோட விருப்பம் தான். இது பொட்டாசியம் நிறைஞ்ச ஒரு உணவு. வந்து சில இடங்கள்ல சிலருக்கு வந்து பிளட்ல வந்து பொட்டாசியத்தின் அளவு குறைவா இருக்கிறதால வந்து பொட்டாசியம் எடுங்கன்னு சில மாத்திரைகளாக மருந்துகளாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறவை வந்து வேற நாடியா சாப்பிட்டு எடுக்கலாம். வந்து கண்டிப்பா நான் அண்மையில ஒரு நியூஸ் வந்து பார்த்ததுன்னா ஒரு லேடியோரால் வந்து தனிய வாழைப்பழத்தை மாத்திரமே சாப்பிட்டு உயிர் வாழ்றா. அவன் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அதை ஒத்து போகும்ன்றது தெரியாது. ஆனா சிலருக்கு பொட்டாசியம் எடுத்துக்கொள்ள கூடாதுன்றவைக்கு தான் வந்து அவை வந்து கொஞ்சம் தவிர்த்துக் கொண்டு அல்லது குறைஞ்சு கொண்டு இருக்கலாம். பெரும்பாலானவர்களுக்கு குழந்தைகள் முதல் வயது வரை எல்லாருக்கும் தேவையான ஒரு உணவாகத்தான் இருக்கிறது. முக்கணிகள்ல ஒன்று எல்லாத்தையும் எத்தனையோ கனிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் முக்கணி என்று சொல்லப்படல. மாவளா வாழை அதுல வாழைப்பழம் வந்து இல்லாத இடமே இல்லை. கோயில இருந்து சரி நல்ல அறிவோ எல்லா இடத்துலயும் வந்து இந்த வாழைப்பழம் இருக்கிறது. நாங்கள் முதலும் ஒரு உணவு நிகழ்ச்சியில சொன்னது போல வாழையில நிலத்துக்கு கீழே இருந்து கொடுத்து வரைக்கும் அவ்வளவுமே எங்களுக்கு ஆரோக்கியமானது. அதுல வாழை பழம் இப்ப கனி என்று சொல்லியிருந்தேன். கனி சொல்லுவோம் வாழை கனி என்று சொல்லி. இதை நான் கேரளாவில பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா கேரளாவில வந்து இதை வந்து பழம்பூரி என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பூரி மாதிரி தான். மிக்சர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கா செய்து அதை அப்படியே டிப் பண்ணி எடுத்து பொடிச்சுட்டா வரும். என்னன்னா அதுல வந்து எண்ணெய்ன்ற அளவு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இதுல நாங்க பொடிச்சு காட்டுங்க அப்படிங்க பார்த்தா தெரியும் அவ்வளவு எண்ணெய் உறிஞ்சாது. சொன்னால் இதுல பட்டர் சரியான மெல்லேசா இருக்கும். அந்த பேப்பருக்கு உள்ளுக்கால பேனால போய் அது சேராது. என்னுடைய வந்து அந்த எண்ணெய் உள்வாங்குற தன்மை வந்து சரியான குறைவா இருக்கும். பழம்பூரியில ரொம்ப எண்ணெயா இருக்கும். சரி நல்ல வடிவ நாங்கள் ஒத்தியதுதான் சாப்பிட வேணும். அதுதான் நான் இதுல செமன் பவுண்ட் சேர்த்து நிரம்ப டீப் ஃப்ரை பண்றதால வந்து இன்ஃபர்மேஷனை கூட்டலாம்னு சொல்லி ஒரு சார் கேட்கக்கூடும். அதுக்காக தான் நான் செமன் போடுறோம். அது இன்ஃபர்மேஷனை குறைக்கும். ஆகவே கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். பட் நாங்க தொடவே கூடாதுன்ற ஆட்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் செய்யலாது. பட் நாங்க இவ்வளவு ஒரு டெசர்ட்ல சாப்பிட இப்ப ஒரு வித்தியாசமான வடிவாகவும் இருக்கும். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க இது பொறிக்கலாமே நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உண்மையாக அடுத்ததாக நாங்கள் செய்ய போற அடுத்த படைமுறை என்னவென்றால் அந்த நாங்க ரோல்ல பேப்பரை போட்டு சுத்தி வச்சிருக்கோம். அதை நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் நாங்கள் கரைத்து வைத்திருக்கிற அந்த பால் மாவிலை போட்டு துவைக்க போகிறோம். அங்க 1 மணி அதை எடுத்து நாங்கள் இப்ப பொரிக்க போகிறோம். எங்கள் எண்ணெயில் போட்டு ஓகே
இப்பொழுது நாங்கள் இது அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் சூடான ஆயிலில் போட போகிறோம். எண்ணெய் சூடாக இருக்குது, இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். ரெண்டே முறை சின்ன பிரயாணத்தோடைய நாங்கள் ரெண்டை போடுகிறோம். நாங்கள் நம்ம போட்டும் பொரிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த ரோல் நாங்கள் பொரிப்பது போல பொரிக்குது. உண்மையாக நாங்கள் ஒரு ஒரு பதத்துக்கு வந்தோடனே எடுத்துருவோம், ஒரு கோல்ட் கலருக்கு வந்தோடனே நாங்கள் எடுத்துருவோம். ஏனென்றால் இந்த மேல உள்ள எங்களோட இந்த மா சிம்பிளாக நாங்கள் இது ஒரு டிசர்ட் மாதிரி வீட்டில் வருபவர்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தா ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். சொல்லுங்க மயிலாவன், நீங்கள். கண்டிப்பா. அதாவது சின்ன வயசுல வந்துட்டு நாங்க இருக்கும்போது எங்கட அம்மா வந்துட்டு என்ன செய்வான்னு சொன்னேன், அந்த வாழைப்பழத்தை எடுத்து அதுல கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு கூவை மாதிரி செய்வாங்க. அது வந்துட்டு ரொம்ப அந்த இனிப்பு பலகாரம் மாதிரி ஒன்று செய்வாங்க. இது வந்துட்டு வித்தியாசமா ஒரு வாழைப்பழத்தையும் மாவையும் வச்சு அந்த எண்ணெயும் இருந்தா நாங்க நிரம்ப வகையெல்லாம் செய்யலாம். கண்டிப்பா அது ரொட்டி மாதிரி செய்யலாம். இந்த ஸ்ரீலங்கால இருக்க எல்லாருக்கும் தெரியும் வாழைப்பழ பணியாரம், எக்கச்சக்கமான வகையில செய்யலாம். இது ஒரு வித்தியாசமா இருக்கும்தான் நாங்கள் வித்தியாசமா இது என்ன எங்களுக்கு தெரியாதான்னு கேட்கலாம். ஒரு வித்தியாசமான வடிவமும் வித்தியாசமா இருக்கு. இதுல வித்தியாசமா அதுதான் இதுல வந்து அந்த ரோல் பேப்பர்ல சுத்தி போட்டு அதை கூட நாங்கள் அப்படியே பொரிக்கலாம். இந்த மா இதுக்கடைய இன்னும் கொஞ்சம் இந்த விளையில வந்து நான் சொன்னேன், நல்ல கிறிஸ்பியா இல்லாமலும் கொஞ்சம் சாஃப்டான கிறிஸ்பியா இருக்கும். ஒரு வித்தியாசமான இதை நான் இன்றைக்கு காட்டின இதே இன்கிரீடியன்ஸை வச்சு அவ்வளோத்தையும் நாங்கள் தண்ணியை விட்டு பசை மாதிரி அப்படி பிணைந்து எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் போட்டு இனிப்பை வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து நாங்கள் சுகரை போட வரும் போட்டுட்டு அப்படியே எடுத்து இதே மாதிரி நாங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தட்டி நாங்கள் பொறிச்செடுக்கலாம். பொறிச்செடுத்தால் அதற்கு நாங்கள் நான் சொல்ல போறோம். ஆனால் வந்து ஒவ்வொருத்தட்ட ரெசிபியும் டிஃப்ரெண்டா இருக்கும், அது எல்லாமே டேஸ்டா இருக்கும். இதுல பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த ஆயில் வந்து உங்களுக்கு போயிருக்காது, அதுதான் இந்த பியூட்டி. பாத்தீங்கன்னா பாருங்க அந்த இப்படி கேட்க அந்த கிறிஸ்பி இந்த தன்மை தெரியுது எங்களுக்கு. இது நாங்கள் கொஞ்சம் இந்த அடுத்த பொறிச்செடுப்போமா, பொறிச்செடுப்போம் இறைவனுக்குத்தானே. இது இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு வீட்டை ஒரு விசிட்டர்ஸ் வரையினம் என்றால் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையண்டில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்குற ஒரு டெசர்ட்ன்ற தரத்துக்கு நாங்கள் இதை கொடுத்துடலாம். ஆனால் இதுல சிம்பிளா ஒன்றுமே பெருசா இல்லை, ஒரு சிம்பிளான இன்கிரீடியன்ஸ், செலவில்லை, அவ்வளவுதான் இல்லை. நாங்கள் இதை பார்த்தமா இருந்தால் இப்பொழுது நாங்கள் பொரித்த பனானாவை நாங்கள் இப்பொழுது இதில் வைக்கிறோம். இதில் வைத்துட்டு என்ன செய்ய போறோம் என்றால் இதை நாங்கள் வெட்டுறோம். அதாவது எங்களுக்கு சேற்ற மாதிரி ஒரு ஸ்டைலா வெட்டுறோம். வெட்டி போட்டு என்ன செய்வோம்டா ஒரு பிளேட்ல அவர்களுக்கு வைக்க போறதை அழகா வைப்பார்கள். இன்னும் மிளகா வைப்ப வந்துட்டார். இப்ப நாங்க இதுக்கு என்ன செய்வோம்டா இனி ஐஸ்கிரீம். இப்ப எங்களோட பிள்ளைகளுக்கு கூட கூடுதலா இந்த பனானா சாப்பிடாதவர்களுக்கு இதை சேர்த்து ஐஸ்கிரீமை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போமா இருந்தால்
அவர்கள் இதை இன்னும் கூட விரும்பி சாப்பிடுவார்கள். இரவு டினராகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாற்றி அமைக்கலாம் இந்த சமுதாயத்தை, அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, மிச்சம் சௌராசா அவர்கள் வந்திருக்கிறார். இப்பொழுது அவர்கள் மிச்சத்தை எங்களுக்கு கொண்டு பண்ணுவார். வாங்க சௌராசா அவர்கள். வணக்கம் நேயர்களே. இன்று இதில் கலைக்கிறதுக்கு முதல் கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இதை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இது என்னன்னு சொன்னால், வீட்டில் உங்களுக்கு ஒரு பார்ட்டி நீங்கள் வைக்க போறீர்கள். 10 பேர், 5 பேர், 6 பேர், எவ்வளோ நீங்கள் டிசர்ட் கொடுக்குறீர்கள். ஆனால் எல்லாம் ஒரு கலப்படமான டிசர்ட்டை தான் நீங்கள் கொடுக்குறீர்கள். சில ஆட்கள் நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் செய்து கொடுக்குறவை, அந்த மெத்தட்கள் ஒரு கலப்படமாக தான் செய்து கொடுப்பாரு. இது நான் ஏனென்று சொன்னால், இது ஏற்கனவே ஒரு வந்த சாப்பாடு தான். அதை நான் இப்ப எங்களுடைய சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொன்னால், சிம்பிளா செய்யலாம். பனானாவும் ஐஸ்கிரீமும், உங்க வீட்டிலே கோதுமை ஜாம் இருக்கும், கனி இருக்கும், அதை நீங்க யூஸ்ஃபுல் ஆக்கி போடலாம். சிம்பிளா ஒரு பனானா எடுத்து ஃபிலட் பண்ணி போட்டு ஸ்ப்ரிங் ரோல் பேப்பர்ல ரப்பிங் பண்ணி போட்டு மாவில கொஞ்சம் பிரட்டி எடுத்துட்டு உப்பும் மாவும் ஒரு எக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுல நீங்கள் அதை தோச்சு எடுத்து திருப்பியும் ஒரு மாவில ஊட்டி தோச்சு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாவே டீப் ஃப்ரை பண்ணுறது. டீப் ஃப்ரை பண்ணிட்டு நீங்கள் அதை உங்களுக்கு விரும்பின மாதிரி வெட்டலாம். ஸ்லைஸ் சின்ன வெட்டலாம், பெருசாக வெட்டலாம். இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் செய்யறோம்னு சொன்னால் 3 பீஸ் அல்லது 2 பீஸா கட் பண்ணுவோம். கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீமை வச்சுட்டு நீங்கள் ஹனியை ஸ்லேட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட வீட்டை ஸ்ட்ராபெரி ரஸ்பெரி சம்மந்தப்பட்ட ஜாம் இருந்தால் அதை கொஞ்சம் மெல்ட் ஆக்கி போட்டு மேலுக்கு விட்டுட்டு சைட்டில் உங்களுக்கு கார்னேஷன் வைக்கணும்னா ஸ்ட்ராபெரி வேறு ஃப்ரூட்ஸ் டிசைனுக்கு வெட்டி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, சின்ன பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு சாப்பாடு. உங்கள்கிட்ட விட்ட வார வைக்க நீங்கள் டிசர்ட் செய்ய வேணும். சாப்பாட்டுக்கு பிறகு நாங்கள் ஒரு டிசர்ட் கொடுக்கணும் ரெண்டு நினைச்சா அதை நீங்கள் வீட்டில் சிம்பிளா செய்து ஐஸ்கிரீம் எப்போதும் எங்களோட வீடுகளில் இருக்கும் வீட்டில் ஃப்ரிட்ஜில் சிம்பிளா ஆக்கி கொடுக்கலாம். அதுதான் என் கருத்து. மற்றது வாழை மரத்தின் மகத்துவங்கள் பற்றி கணக்கு இருக்குது. ஆனா அதே நேரத்தில் எங்களோட பிள்ளைகள் சில பேர் பனானா சாப்பிடுறது ஏனோ தெரியாது, பிடிக்காது, பனானா பிடிக்காது. இப்படி செய்த ஐஸ்கிரீமோட கொடுத்தா இதுக்கு மேல கொஞ்சம் ஓரியோவை ட்ரோப் பண்ணி போடலாம். எதுக்கு நீங்க செய்யலாம், போட்டால் அவங்க ஹாப்பியா சாப்பிடுவாங்க. வெளியில வேண்டினால் அது கலப்படம். நாங்கள் இதை செய்து கொடுத்தால் 100% அட்லீஸ்ட் 80% ஆர்கானிக்ஸா இருக்கு. தேங்க்யூ. இப்போ எனது கொலெக்ட் தொடருவார். நன்றி நன்றி நன்றி. உண்மையாக அழகான சுருக்கமாக அழகாக எங்களுக்கு இப்பொழுது சொன்னார். இப்பொழுது கடைசி அவர்கள் அதுக்கு மேல சொன்னார்கள். இப்பொழுது பெண்கள் மேக்கப் போடுற மாதிரி அதே மாதிரி இப்ப மேக்கப் நடக்க போகிறது. இதை பார்க்கும் பொழுது உண்மையாக நல்லதொரு கருத்தும் படியாத கருத்து எல்லாருக்கும் இதை பற்றியும் நீங்களே ஆண்களை மாட்டிக்கொள்றது. மேக்கப் சாதனங்கள் வந்தது பெண்களுக்காக இந்த உலகம் நம்பிக்கொண்டது இல்லவே இல்லை. மேக்கப் சாதனங்கள் வந்தது ஆண்களுக்காக. அதை பெண்கள் தங்களுக்காக எடுத்துக்கொண்டார்களே தவிர ஆண்களுக்காக மேக்கப் சாதனங்கள் அந்த ஹைஹீல் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அந்த குதிரை ஓட்டத்துக்காக ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, பெண்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்படியும் இருக்கின்றது. காலம் மாறிக்கொண்டிருக்கும் போது முன்னோர்கள் எங்களுடைய அம்மா அப்பா காலங்களில் தான் ஆண்கள் 100%, பெண்கள் கொஞ்சம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஈக்குவலா பெண்கள் வந்து கொண்டே இருக்கீங்க. எங்கட பாவனை பொருட்களை அவர்கள் பாவிக்கிறார்கள். ஊர்ல எங்கே பெண்கள் கார் ஓடுகிறார்கள், ஆனா இங்கே பெண்கள் டிராக்டர் வரையும் ஓடுகிறார்கள். ஊர்ல எங்க பெண்கள் பஸ் ஓடுகிறார்கள், இங்க பெண்கள் பஸ்கள் ஓடுகிறார்கள். அதே மாதிரி அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல 50-50 என்று கொடுத்தபடியா அவர்களுக்கு நாங்கள் தான் படிக்கிறது, ஆண்கள் தான் பெண்களுக்கு படிக்கிறது. எங்கள் தாய் எங்களை பெற்றாலும் ஆனா ஆண்கள் தான் பெண்களுக்கு படிக்கிறது. அதை உணர வேணும். அதே நேரத்துல பெண்களும் வீட்டுக்கு ஒரு மந்திரி மாதிரி. கணவர் அரசன், பெண்கள் மந்திரி. அவர் உடைச்சு காசை கொடுக்கறாதான் அவற்றை வேலை. அதை செய்யாரியம் பண்ணி அதுல பொறுப்புணர்ச்சிய இவ்வளவு செய்யறது பெண்கள். அந்த பெண்களுக்கு முதல் தத்துவம் கொடுக்க வேண்டியது வேர்ல்டிலே. அதான் பெண்களுக்கு முதல் மதிப்பு. பெண்கள் தான் ஒரு ஆணை உயர்த்தி விடுறதும் அவர் தான், அழிச்சு விடுறதும் அவர்.
அதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். நன்றி நன்றி. அழகாக எங்கேயோ துவங்கி எங்கேயோ முடிய போகுது எங்கட சுவையாமது. என்னவென்றால் உண்மையாக நானும் ஒப்புக்கொள்றேன். என்னென்றால் எனக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. பிசினஸ்ல இருக்கிறபடியால் என்ன கடைக்கு ஒரு ஆள் வருவா, சாமான் வாங்குறதுக்கு வருவா. ஆனால் ஒரு நாள் போன் பண்றது கடைக்கு நடக்க முடியாம இருக்குது, சாமான கொஞ்சம் டெலிவரி பண்ண முடியுமான்னு. அப்பொழுது நான் சொன்னேன் என்னவென்றால் ஓகே ஓகே செய்கிறேன் போட்டு வீட்டை போனால் அங்க எங்களோட கடைக்கு வரவதான் வந்து டோர் ஓப்பன் பண்ணினான். அப்ப நான் சொன்னேன், உங்களோட மகள் ஆர்டர் பண்ணினவா இந்த சாமான், இதை வாங்குங்கன்னு சொன்னேன். அப்ப சொன்ன மகள் எனக்கு இல்லையே, அப்ப நீங்களாவா அண்டு கேட்டேன். அப்பதான் விளங்குது இவள் இந்த மேக்கப் கூட போட்டால் அங்க இப்படி எங்களுக்கு அடையாளமே கண்டுபிடிக்கிறாத நிலைமையில இருந்தது. அது பரவாயில்லை என்றாலும் இப்ப பாருங்க, இந்த நாங்கள் செய்த இந்த பனானா புருட்டி எப்படியான புருட்டர் அப்படியான இது ஒரு அழகா கொடுக்குதுன்னு பாருங்க. உணவு நாங்கள் எப்படி செய்தாலும் இந்த உணவு நாங்கள் மற்றவர்களுக்கு பரிமாறிக்க ஒரு பிரசன்டேஷன் இருந்தா தான் அது. நீங்கள் எங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு உணவிலே ஒரு பிரசன்டேஷன் இருக்கும். இப்ப நாங்க ஒரு ரெண்டு தான் மெச்சி இவ்வளவு அதையும் செய்திருக்கோம். 2 வேணாவே ஒரு இதை மெச்சி தான் இவ்வளவு அதையும் செய்திருக்கோம். அப்ப பாருங்க, இந்த இனவா பாருங்க எவ்வளவு ஒரு பார்க்கவே எங்களுக்கே ஒரு வாய் உருகுற மாதிரி கிடக்கிறது. அது இந்த பிரசன்டேஷன், அதாவது உணவு நாங்கள் யாருக்கும் பரிமாறும் பொழுது ஒரு பிரசன்டேஷன் இருக்கும் பொழுதுதான் அது இந்த மதிப்பு எங்களுக்கு உயரும். மைதான என்ன சொல்றீங்க? வந்துட்டு பார்க்கும்போதே வந்துட்டு ஆயில எச்சில் ஊறுது என்று தான் சொல்லணும். ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இந்த ஒரு இதை நாங்கள் செய்யும் பொழுது மற்றவர்கள் இப்ப வீட்டுல ஈஸியா இருக்குமே செய்கிறது. ஈஸி தானே. ஒரு 20 நிமிடத்துக்குள்ள செஞ்சிடலாம். கண்டிப்பாக. ஓகே, நாங்கள் இப்ப டெஸ்ட் பண்ண போறோம். நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்கான்னு. முதலாவது நான் இதை கொஞ்சம் ஹைபர் சேவ் இருந்தோடியா நாங்கள் அது எடுக்க அந்த இதோட கட் பண்றேன். உண்மையாவே இதுல வந்து கிரன்ச்னஸ் இருக்கு, உள்ளுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட், ஐஸ் இருக்கும், ஹாட்டா இருக்கும். இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு நைஸா இருக்கும். உள்ளுக்கு சாஃப்டா இருக்கும் பனானா, வெளியில கிரன்ச்சியா இருக்கும், இனிப்பு இருக்குது, ஐஸ்கிரீம் கோல்டா இருக்கும். பனானா இதோட நாங்கள் ஒரு பனானாவையும் எடுத்து அந்த கிரன்ச்சியோட சேர்த்து ஒரு ஐஸ்கிரீம் நாங்கள் இதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா அது இந்த விழுந்துட்டு, சாரி, அது கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம். ஓகே, ஆஹா, இந்த பிறப்பு தான் ருசித்து சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா ஆஹா, இனிமை. பனானா அப்படி ஒரு டேஸ்டா கொடுக்க மாட்டேன். நான் இப்படி தான் அறிஞ்சிருக்கேன். ஆனா இது உங்களுக்கு ஒரு ஃபுல் மீலும் கூடவாக அமையும். எடுத்துக்கொள்ளலாம். ஐஸ்கிரீம் ஒரு டேஸ்ட் தான், ஆனால் அதோட சேர்த்து இந்த பனானாவும் விரைக்க மேல 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 வருது. அதுதான் இந்த உண்மையாக இந்த டிஷ் எங்களுக்கு அறிமுகப்படுத்த என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஷெஃப் அண்ட் தவராஸ் அவர்கள் தான். உண்மையாக இவர் தானாக உருவாக்கின ஒரு டிஷ் தான். இவர் 2-3 டிஷ் கண்டுபிடிச்சிட்டார். அதனால எங்களோட இதன்படி இவர் உண்மையாக இந்த டிஷ் நல்ல ஒரு டிஷ் தான். நல்ல நீங்க சொன்னீங்க டின்னர் மாதிரியும் பாவிக்கலாம். இந்த டின்னரா பாவிக்கலாமே. பிள்ளைகள் இப்ப சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது குறைவா இருக்கும். என்ன வாய் திறக்க முடியல. சூப்பரா இருக்கு. செய்தது நான் தான். ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. நீங்கள் வீட்டுல வருபவர்களுக்கு இப்படி ஒரு என்னன்னா இப்ப உள்ள நாட்டு நிலைமையில பாத்தீங்கன்னா தெரியும், சிலவுகள் கூட போய் கொண்டிருக்கு. நாங்கள் வந்தவர்களை மகிழ்விப்பதென்றால் உணவில தான் மகிழ்விக்கலாம். அந்த உணவை நாங்கள் சீப்பாகவும் அவர்களுக்கு
விருப்பப்பட்டது மாதிரியும் நாங்கள் செய்து கொடுப்போமா இருந்தால் உண்மையாக அவர்கள் மறக்க மாட்டார்கள் அந்த உணவு. இப்ப எங்க நீங்க எந்த ஒரு பங்கு கல்யாணோட எதுக்கு போனாலும் அந்த உணவு தான் அவர்களை வாழ்த்த வைக்கும். நீங்கள் சாப்பிட்ட உணவு தான் அவர்களை போய் வாழ்த்த வைக்கும். என்ன பாருங்க, நீங்க அவர்களுக்கு நீங்க மொய்யல் சொல்லுவார்கள், காசு அதுக்கு உங்களுக்கு உணவு தருவார்கள். என்ன அந்த உணவை சாப்பிட்டு உங்களை மனம் திருப்தியாகி அவர்கள் வாழ்த்துவதற்காகத்தான் அந்த உணவு முதல் முன்னோர்கள் சொல்லிவினா சபையை சிறப்பிக்கிறது சாப்பாடுதான். அதுக்கு பிறகுதான் மெச்சம் எல்லாம். எல்லாரும் இங்க நல்ல நல்ல பிரகாசமா உடுப்பு போடுவாங்க, நகை போடுவாங்க, சும்மா டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே சாப்பாடு சுதப்பிட்டே இருக்கும். ஆனால் முன்னோர்கள் காலத்துல சாப்பாடு தான் முதலிடம், அதுக்கு பிறகுதான் மெச்சம் எல்லாம். அதே மாதிரி சபையை சிறப்பிக்கிறது சாப்பாடு தான். அதே இந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது இந்த முடிவை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கிறேன். கணேசனி அவர்கள் பாய்ப்போம். அதுதான் இப்ப எல்லாரும் சொல்லி உண்மைதான். எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயும் நாங்க கல்யாண வீடு மாத்திரம் இல்ல, ஒரு வீட்டை நாங்க விருந்துக்கு போயிருந்தாலும் கூட அங்க நாங்கள் வீட்டை வந்து சொல்லிக்காவே அந்த உணவை பற்றி தான் ஒரு கதை இருக்கு எங்களுக்கு. அது மாற்றம் இல்லை. உண்மையாவே எனக்கு உங்களுக்கு பாதிக்காது எவ்வளவு தூரம் வந்து அழகா தெரியுதோ தெரியல. உண்மையாகவே அது கிரன்ச்சினஸ் டேஸ்ட் எல்லாமே தொப்பா இருக்குது. உண்மையாவே காசு கொடுத்தது வாங்க ஒரு பெருமதியா இருக்கு. நீங்கள் அப்படி காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. சாதாரணமாக கிச்சன்ல இருக்கிற பொருட்கள் தான். அதுவும் பனானா நல்லா பழுத்துட்டுனா சிலர் சாப்பிட மாட்டாங்க, காய்ப்பதத்துல சாப்பிடுவீங்க, அதை கூட தூக்கி எறிய தேவையில்லை. இது கொஞ்சம் பழுத்துட்டு இருந்தா தான் இன்னும் அந்த இனிப்பு கூட இருக்கு முள்ளுக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு ஃபீலை தருது இந்த சாப்பாடு. நிச்சயமாக எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நான் டாக்டர் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், சாப்பாடுகளை இன்னும் தெரியல, அது கெட்ட ஒரு பழக்கம் இருக்கு. பட் எனக்கு இது பிடிச்சிருக்குது. நீங்க எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு எனக்கு உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கு. என்ன சொன்னால் குழந்தைகளும் விரும்பி விழுந்தானே விடாங்க விரும்புறபடியே டக்குனு நீங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் அடுப்ப நீங்க எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு அந்த ப்ரிப்பரேஷன் வச்சு பொறிச்சாச்சு 10 நிமிஷத்துல உங்களுக்கு டேஸ்ட் கையில வந்துடும். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றி. லண்டன்ல இந்த உண்மையா நாங்கள் இப்ப கல்வி எங்களுடைய தவராசு அவர்களை என்னென்றால் லண்டன்ல நீங்கள் இது என்ன விலைக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்டாரண்ட்ல விற்பீங்க? எங்களோட ரெஸ்டாரண்ட் இது வந்து 10 பனானா 10.99 விற்கிறாங்க. அப்ப அது பிரசன்டேஷன் பாருங்க, உண்மைதான். அது எப்போதும் போர்ஷன் சின்னது பெருசதுன்னு அந்த நாங்கள் ஒரு போர்ஷனை எடுத்து ஒரு கஸ்டமருக்கு சர்வ் பண்ண போறோம்னு சொன்னா முதல் நாங்கள் அதை சாப்பிடுவோமா, இது வேல்யூவேஷனா, அதான் முதல் பார்ப்போம். அதற்கு பிறகு நாங்கள் அதுக்கு வைக்கிற பிரசன்டேஷன் கார்னிஷன் சொல்லுவாங்க. நாங்கள் இப்ப டெக்கரேட் பண்ணிக்க இப்ப இதுக்கு நாங்க கூட டெக்கரேட் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி வெட்டி போடலாம், நட்ஸ் போடலாம், ஓரியோ கிரப்ஸ் போடலாம், சாக்லேட் ஃபிளாக்ஸ் போடலாம், சோ மெனி இது போடலாம். அது போட்டு பிரசன்டேஷனை கொடுக்க உங்களுக்கு அது விலை கொஞ்சமா தான் இருக்கும். இது இந்த கோஸ்ட் வந்து 1 பவுனா தான் இருக்கு. ஆனா இது இந்த விலை வந்து அதிகம். 1 பவுன் நாங்க வந்து 10 பவுன் மேக் பண்றோம். இதுல எத்தனை பெர்சன்டேஜ் ஃபுட் கோஸ்ட் இருக்குது? 9% மேல ஃபுட் கோஸ்ட் 90% கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. அதான் மெயின். அது நாங்க வீட்டுல சேவமா இருந்தால் எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டா அமையும். கண்டிப்பா. ஏதாவது டெசர்ட் வந்துட்டு ஹோட்டல்கள்ல போய் சாப்பிடும்போது அண்ணன் சொன்னது போலதான் ஒரு சின்ன போர்ஷனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விலையா இருக்கு. நாங்க இப்ப பார்க்கும்போது நிறைய 3-4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது. இல்ல ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை நம்மவர்கள் வீட்டில் சுவையாகவும் இருக்கு. அதான் கண்டிப்பா நல்ல சுவையாகவும் இருக்குது. இப்ப நார்மலா நாங்க போய் பனானான்னு போட்டு செய்துட்டோம்னா நல்லா இருக்கு. நல்லா இதா இருக்கு. கண்டிப்பா. மற்றது இப்ப சிலர் இப்ப இதுல கொண்டு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறீங்களே, ஐஸ்கிரீம்ல குழந்தை பிள்ளைங்க ஐஸ்கிரீம் குடிக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம். ஐஸ்கிரீம் சேர்த்து அதுக்கு என்ன விளக்கம் நீங்க கொடுக்க போறீங்க? ஐஸ்கிரீம் வந்து இதுல செய்யறதுக்கு உங்களுக்கு போட்டு ஐஸ்கிரீமா கிடைக்க போகுது. அதுல என்ன விளக்கத்தை நீங்க கொடுக்க போறோம்னா பிள்ளைகளுக்கு வந்து சளிப்பேட்டை குறைச்சு கொடுப்போம். நான் யோசிப்பேன் சளியோட ஐஸ்கிரீம் ஏன்னு சொன்னால் இங்க ஏசியன் கண்ட்ரியை பொறுத்தவரையில நாங்க கொட்பேது 2 ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டோம். இங்கிலீஷ் கண்ட்ரியை பொறுத்தவரையில கோல்டு வெதர்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அதான் சொல்லிச்சேன். கோல்டு நாங்கள் கொட்பேதர் வேறதுன்னு போட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் நாங்க ரெடி பண்ணுவோம். ஆனா அந்த நேரம் உங்களுக்கு ஐஸ் வலி போகும்.
ஐஸ்கிரீம்களும் போகும். ஆனா அந்த கண்டெய்னர் வாழ ஐஸ்கிரீம்கள் போகிறேன். ஆனா கண்டெய்னர் வாழ ஐஸ்கிரீம் வேண்டி வச்சுட்டு வீட்டுல குடிப்பாங்க குளிர்காலத்துல. குளிருக்கு குளிர். இப்ப நீங்க அவக்காடல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவக்காடல் சரியான 100% கட்டாது. உங்க உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கு. நீங்க அந்த அவக்காடல உடம்புக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பாவெல்லாம் வெளியில வரும். ஆனா பேட்டுக்கு பேட். அதே மாதிரி தான் ஐஸுக்கு ஐஸ். அதான் எந்த விளக்கம். மேலவனவர் என்ன சொல்றீங்க? உண்மையாவே வந்துட்டு இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஊர்ல சொல்லுவார்கள் நீ ஐஸ் ஒண்ணு குடிக்காத என்ன சொல்லுவாங்க. எதிர்மாறா நடக்குது. அதுக்கு என்ன விளக்கத்தை நீங்க கொடுப்பீங்க? நான் வந்துட்டு இந்த நாட்டுல நிறைய பிராண்ட்ஸ் ஐஸ்கிரீம்களை வந்து நான் பார்த்திருக்கேன். ஸோ எப்படியும் வந்துட்டு நாங்களே வந்துட்டு சம்மர் நேரத்துல தான் அந்த ஐஸ்கிரீம்ஸ் தேடி போய் சாப்பிடுற ஒரு குணம் எங்கள்கிட்ட தான் இருக்கு. இங்க இருக்கிற பிள்ளைகள் நான் பாக்குறேன் சில நேரம் கோல்ட் டைம் அந்த மழை அந்த வின்டர் டைம்ல கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போற பிள்ளைகளை கூட நான் பார்த்திருக்கேன். வாங்கி கொடுக்குறாங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். நான் கூடி சம்மர் டைம்ல ஐஸ்கிரீம் குடிக்கிறேன். வெளியில குடிச்சிட்டு போவேன். ஏன்னா அந்த குளிருக்கு எங்க குடல் குளிர அறிக்கைக்கு ரோட்டில் நடந்து போவேன். உணர்வுல சொல்றேன். நல்ல ஒரு நிகழ்ச்சி. உண்மையாக எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை. இதுல இன்னொரு விஷயம் உண்டு. இப்ப நாங்க முட்டை கலந்து இருக்கிறோமே, நாங்க வெஜிடேரியன் என்ன செய்யலாம் நீங்க யோசிக்க கூட நீங்க முட்டையை தவிர்த்துட்டு செய்யலாம். அந்த முட்டை போடைக்க டேஸ்டும் அந்த மொறுமொறுப்பு தன்மையும் கூடுதலா இருக்கும் அந்த அவுட் சைட்ல. அது கொஞ்சம் குறைவா இருக்கு. நீங்கள் இன்கேஸ் அந்த பட்டர் கூட இல்லாம கூட அந்த ட்ரெப்பிங் பேப்பர்ல செய்து போட்டு செய்தாலும் அது ஒரு வடிவா இருக்கும். கோல்டன் கலர்ல அந்த கலரும் நைஸா இருக்கும். அவையும் சாப்பிடலாம். இப்ப இதுல ஒரு பிரச்சனை இல்ல. உள்ளுக்கு போடுற விஷயங்கள் வந்து எங்களுக்கு தேவையானது விருப்பப்படுற விஷயங்கள் தான். உண்மை அந்த பைண்டிங்கா இருக்கிறதுக்காக அந்த மாவை நாங்க தண்ணியில கிடைக்கிறோம். அவ்வளவுதான் நாங்க விஷயமே ஒழிய அது பெரிய மெடுக்குறதுக்கு நான் இயல்பா அது இயற்கையா உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் செய்ய இப்போ ஆல்மண்ட் பவுடர் இல்லையே அது இல்லையே இது இல்லையே என்னடா செய்யறது இப்படி சொல்லிட்டோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அந்த பைண்டிங்கு மா இருக்க வேணும், தண்ணியில கரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வந்து டேஸ்ட்டுக்கு இருந்தா சரி. அவ்வளவு வேணானா நாங்கள் இப்படி டிவில ஆடுறால் மேக்கப் பண்றதுக்கு இருக்கும். அந்த மேக்கப் பற்றி நீங்க என்ன சொல்றீங்க மயில் அவர்களுக்கு? அதாவது என்ன டெக்கரேஷன் மேக்கப் பண்றாங்க. நாங்க இப்ப இந்த பூட்டை மேக்கப் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் இருக்கு. ஆனா பனானா நாங்க தனியா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இருக்கு. உடம்புக்கு ஒத்து வேறு. கண்டிப்பா. அதாவது இங்க இருக்கக்கூடிய நம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதையுமே வந்துட்டு ஒரு டெக்கரேஷனா கொடுக்கும்போது ஒரு விருப்பம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது இல்லையா? இப்ப சும்மா ஒரு வாக்கிங் நடந்து போறீங்க. நடந்து போயிட்டு ஒரு எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. எல்லா கடையும் பார்த்து கொண்டு போறீங்க. போயிட்டு நீங்க ஒரு கடையக்கா உள்ளறீங்க. ஏன் உள்ளறீங்க? அந்த கடை தான் உங்களுக்கு கவர்ச்சி. எப்போதும் கவர்ச்சி இல்லைன்னு சொன்னா வேர்ல்டு இல்ல. அது ஆண்டவராக நியமிக்கப்பட்டது. வேர்ல்ட படைச்சு மரத்தை படைச்சு பூவை படைச்சு மக்களை படைச்சு அவங்க உடைய படைச்சு அந்த கவர்ச்சி இல்லைன்னு சொன்னால் உலகம் இல்லை. ஆனா கண்டிப்பா அது தேவை. நாங்கள் எல்லாம் பார்த்தோம். எப்போதும் ஆடம்பரத்தை தான் நான் விரும்புறேன். நல்ல லுக் நைஸ் கடைக்கா நான் உள்ளுக்கு போடுறேன். மற்ற கடையில ஏன் போவான்? இயற்கை அழகை நீங்க விரும்புறீங்க இல்லையா? இயற்கையாக விரும்புறோம். இயற்கை அழகு என்ன? அது இயற்கை அழகு என்னத்தை மறைக்கிறீங்க? இயற்கை அழகு ஏற்கனவே கடவுளால் திறக்கப்பட்டது. ஒரு கடவுள் படைக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு அழகு கொடுத்து படைக்கிறார். அதையே நீங்க மாற்ற முற்படுறீங்க. அப்படி என்ன நாங்கள் எல்லாரும் கேட்கிறபடியே அப்படி என்ன நாங்க பிறந்த உடம்புடையதான் பூமியை வாழ்ந்துருக்க. எங்களுக்கு உடை வந்திருக்க கூடாது. வேறு ஒன்றுமே வந்திருக்க கூடாது. வீடியோகிராஃபருக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. பனானால மட்டும் செய்தீங்க இந்த வந்து வேற பழத்துல செய்யலாமா ஒரு கேள்வி வந்திருக்கு. நல்ல கேள்வியா தான் எனக்கு படுது. இதுல வேற பழத்துல செய்யற அளவுக்கு பனானா தான் மற்ற பழங்கள் வந்து நீங்க டீப் ஃப்ரை பண்ணிக்க அந்த டேஸ்ட் வந்து வேற சுண்டியா. பனானா ஒன்றுதான் எனக்கு சூட்டபுளான ஐட்டம். ஃப்ரை பண்ணிக்க அதுதான் அந்த டேஸ்ட். நீங்க வேணும்னா இதை நீங்கள் டிசைட் இல்லாமலே ப்ராப்பர் கொட்டி சார் கூட செய்யலாம். இப்படி பனானா சுட்டு வச்சுட்டு மேல கொட் சோஸ் அடிச்சு உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாமே போட்டு அதையும் செய்யலாம். ஆனா இந்த நாட்டை பொறுத்தளவுல அந்த பனானா பிளான்ல செய்யப்படுற உணவுகளுக்கு சரியான வரவேற்பு இருக்கிறத நான் பாக்குறேன். ரொம்ப பேர் அதை வந்து சொன்னா பனானாவின் மகித்துவம் ஒவ்வொருக்கும் தெரியாது. பனானா ரீ எடுத்துக்கொண்டு சொன்னால் இப்ப எங்கட நாட்டுல வந்து மாடு மாடுக்கு வெட்டி போடுறதுல வேற நாடுகள்ல சாப்பிடுறாங்க.
பனானா தண்டுல வந்து உள்ள மகிமையும் இவருக்கு தெரியா. பனானா தண்டு உங்களோட பிளட் சர்க்குலேஷன், உங்களோட ஹார்ட் சர்க்குலேஷன், உங்களோட கிட்னி சர்க்குலேஷன் எல்லாத்தையும் கொண்டோல் வச்சிருக்கு. அது வந்து பனானா தண்டு. பனானா பூ வந்து அதே மகத்துவம். பனானா பூல நாங்கள் சிலங்கால என்னென்ன வேலை செய்வோம்? பனானா பூவை அவிச்சு சாப்பிடுவோம், ரால் போட்டு செய்வோம், ரால் போட்டு வடை செய்வோம், படகம் செய்வோம், பனானா பூவை பாய்ப்போம். பனானா இலவாத்திரம் வந்து சாப்பாட்டுக்கு பாய்க்க முடியும். அதுல நாங்கள் வேறு ஒன்றுமே செய்யவே இல்லை. ஆனா பனானாவில எவ்வளவு செய்வோம்? பனானா ஃப்ரூட் எடுத்து டெசர்ட் செய்யலாம். அந்த ஜூஸ் எடுத்து நெடச்சி ஜூஸ் எடுத்து டெசர்ட் செய்யலாம். கிழங்கு கிட்னிக்கல்லுக்கு வந்து அந்த பனானா அந்த குலவை தண்டுக்கு தானே அதுல ஓட்ட போட்டுக்கணும். ஓட்ட போட்டுட்டு ஒரு மேலால மூடி கட்டி போட்டு அடுத்த நாள் காலை போய் அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே வந்து நிப்பாரு. ஒரு கப் ரொம்ப வரும். அதை எடுத்து குடிச்சுட்டு சொன்னா கொஞ்ச நாள்லயே வந்து கல்லுகள் வெளியேறதுக்கான சரியான சரியான ஒரு மகிழ்ச்சியம். ஆனா தெரியாத இல்ல எங்கிட்ட நல்ல பழையாக்கள் எல்லாரும் வந்து சொல்ற மருத்துவங்கள்லாம் பழையாக்கள்லாம் 98 வயசு தாண்டி தான் மேல போறாங்க. இப்ப 48 தாண்டி போறதே அது கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு வாழ்க்கை வந்து இதுதான் சாப்பாடு தான் நாங்க இந்த வாழ்க்கையை குறைக்கும். அதுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் உருவாக்கி சுவை அமுது என்ற நிகழ்ச்சியை உருவாக்கினதுக்கு காரணமே எங்களோட நேயர்கள் வாழ்க்கை அந்த வயதை மனோரமா ஒரு படத்துல சொன்ன மாதிரி குபீர் சாம்பார் குபீர் பண்ற மாதிரி நாங்க ஃபாஸ்ட் ஃபுட்ல பண்றதெல்லாம் குபீர் போக வேண்டியிருக்கோம். இல்ல உண்மையாக மனிதனுக்கு தேவையானது இல்ல நாங்க முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை செய்திருக்கோம். சமையல் சாப்பாடு தான் என்னண்டு அப்படி இருக்கு அப்படி. ஆனா சொல்லுவேன் சில வந்து சிம்பிளா சமைக்கலாம்னு சொல்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிம்பிளா நடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கு. சமையல் என்பது கை பக்குவம். இப்ப ஒரே இன்கிரீடியன்ஸை கொடுத்து 2 பேரை விட்டால் இவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை விட அவருக்கு அந்த விருப்பம் இருக்கும். நீங்க எங்க போய் சாப்பிட்டாலும் இதே டேஸ்ட் உங்களுக்கு டக்குன பேரு அந்த என்னடா அந்த அதான் அந்த டேஸ்ட். இதை வந்து ஒரு தராலையும் மாத்தி செய்யலாம். அந்த ஸ்வீட்னஸ் இதேதான் வந்து கொண்டே இருக்கும். அன்றைக்கு கத்திரிக்காய் செய்தமே அதுக்கும் அந்த பஞ்சாமிரத டேஸ்ட் எங்கேயும் வந்து கொண்டுதான் இருக்கும். பஞ்சாமிரதம் இந்த வளப்புலத்தை பஞ்சாமிரத்துக்கு பாய்க்கணும். வந்து டயலோஸ் மற்றது எங்களுடைய ஆட்கள் வந்து மிக தப்பு பண்றது எல்லாரும் ஃப்ரூட் சாப்பிடுறது. சாப்பிட்டா அது வந்து டயட் பண்றதுன்னா வெயிட்ட போட்டுச்சுன்னா அதற்கு தெரியாம டயட் பண்ணி என்ன வெயிட்ட கூட்டிக்கணும் வெயிட்ட குறைக்க மாட்டேன். சாப்பாட்டால குறைக்கலாம். டயலோஸ் சாப்பாடுகள் சாப்பிடலாம். எங்களுடைய ஆக்கள் வெஜிடபிள் சாப்பிடுறது இல்லை. எங்களுடைய ஆக்கள் ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிடுறது இல்லை. மற்றது எது எந்த நேரம் செய்யறது எந்த இதோட சேர்த்து சாப்பிடுறான்னு தெரியாம சாப்பிடுறது. அதோட ஜோக்கட்டும் மீன் கறி கடைசி வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஜோக்கட்டு சுடு சாப்பாட்டோட குளிர் சாப்பாடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. சுடு சாப்பாட்டோட குளிர் சைனீஸ்காரர்கள் எந்த ரெஸ்டாரண்ட்லயும் போனா உங்களுக்கு கொட்டி கொண்டு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு டீ வேணுமா டீ சாப்பிட கொட்டி அதான் குடிக்குவாங்க. குளிர் சாப்பிட்டு குடிக்க கூடாது. சாப்பிடக்கு முதல்தான் ஃப்ரூட் சாப்பிடுறோம். சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. அது என்ன மாதிரி அதெல்லாம் சாப்பிடுறோம். அதெல்லாம் உடனே சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அதுக்குதான் இதை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். சாப்பிட்டா கூட கொடுக்குற டிஷ் இதுதான். அண்ணன் முதல் சொன்ன மாதிரி நாங்க ஒரு புது விதமான ஒரு சாப்பாடு நிகழ்ச்சியை உண்டாக்கி சிறு பிள்ளையில நாங்க மாற்றி அமைக்க நாங்கள் உண்மையா நாங்கள் சாப்பிட்டா போல சாப்பிட வேண்டிய டிசர்ட் ஒரு துண்டு கேக். இந்த சாப்பாடு சாக்லேட் மூஸ் வச்சு அவனுக்கு வச்சு எடுத்து சாப்பிடுறது அதான் உண்மையான டிசர்ட். சாப்பிட்டா போல சாப்பிடக்கு முதல் நீங்கள் டயபெட்டிஸ் இருக்கோ கொலஸ்ட்ரால் இருக்கோ என்ன இருக்கோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. எந்தெந்த ஃப்ரூட் உங்களை சாப்பிட விருப்பமோ பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்க ஃப்ரூட்ஸை சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு ஒரு கிழமை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு போன் அடிச்சு சொல்லுங்க. நீங்க சொன்னது சரியா இருக்கணும். உங்களோட உடம்பு லேசியா இருக்கும். உங்களோட பொடி டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணும். ஒரு யங் லெவலுக்கு ஓடி திருவியல். அது எந்த ஓன் ஒப்பீனியனும் உண்மையான ஹெல்த்தின் முடிதான் சொல்றேன். ஆகிறதுக்கு டைம் வந்து குறைவா எடுக்க போது பழத்துக்கு சாப்பாட்டுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல எடுக்க போதுன்றபடியா அந்த சாப்பாட்டோட சேர்ந்து பழமும் தேவையில்லாம இருந்தது காத்து கொண்டிருக்க வேண்டாம். ஒரு பாரத்தை கொடுக்க போகுது. ஒன்றில் வந்து முதலில் நாங்க சாப்பிட்டுட்டு முடிச்சிருக்கோம் அல்லது ஜீரணமாகிற ஒரு உங்களுக்கு 10-11 மணிக்கு பசிக்கும். அந்த நேரம் நீங்க ஃப்ரூட் சலாட் சாப்பிடுங்க. அந்த நேரம் உங்களுக்கு
சாப்பிட்டு படைக்கிறீங்க அது என்ன அதுவும் சாப்பிட்டு படுக்கலாம் ஜீரணமாகும். ஏன் ஆனா நைட்ல நைட்ல சிலாக்கள் சோறு உள்ளாங்களுக்கு அதுக்கு அதான் சொல்லிடுறேன். நீங்க பிளாப்பழத்தையும் சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட். நைட் வந்து பிளாப்பழம் பனானா கூட சாப்பிடக்கூடாது, சுகர் உள்ளார்கள். ஏன்னா இதுல சுகர் இருக்குது, பிளாப்பழத்துல சுகர் இருக்குது, கிரேப்ஸ்ல சுகர் இருக்குது. இரவுல பசிச்சால் அப்படியானாலும் ஒரு ஃபியர் அல்லது அப்படி சாப்பிட்டு இந்த வாழைப்பழத்தை வந்து நாங்க பழத்தான் சுகர் கூடுமே ஒழிய காய்ப்பதம் கொஞ்சம் காய்த்தன்மையோட சாப்பிடக்க சுகர்கார் இருக்கு. அது இல்ல அது கொஞ்சம் காய்த்தன்மையா சாப்பிடுவோம் கொஞ்சம் நல்ல கண்டிப்பா ஒரு வாழை மரத்துல இவ்வளவுதான் மகத்துவங்கள் இருக்குது இல்லையா? நாங்க எங்களுடைய முன்னோர்களும் வந்துட்டு எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிச்சு மகத்தான விஷயங்கள் இப்ப தவராசான் மூலமாக தான் நான் ஒரு சில விஷயங்களையே நான் அறிந்து கொள்கிறேன். இல்ல அதுல சாப்பாடு மட்டுமில்ல ஒன்றுமே மிச்சமே இல்ல. நாங்க கிழங்குல இருந்து கிழங்க கூட எடுத்து சாப்பிடுறோம், தண்டு சாப்பிடுறோம். அதுல நாங்கள் வாழைப்புளிய வெட்டி சாப்பிடறதுக்கு தண்டின் வெளிப்பக்கம் அந்த மட்டையில் இருக்கு, அந்த மட்டையை கூட அதுல இருந்து நார் எடுத்து வந்து அந்த போலி தலைமை அதுகள் செய்யறார்கள். அதுல பாத்திரங்கள் செய்கின்றார்கள், குடிக்கிற கப்புகள் சாப்பிடுற பாத்திரங்கள் அதுல செய்யறாங்க. ஒன்றுமே கழிவு இல்ல, ஒன்றுமே அதுல கழிவு இல்ல. அப்படியான மகத்துவமான ஒரு மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட இந்த பனானாவை வைத்து நாங்கள் இன்றைக்கு இந்த டிஸ்கஸ் செய்திருக்கோம் என்றால் உண்மையாக நாங்கள் பெருமைப்படுறோம். என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன, இந்த மரபுகளை மாற்றுறது மற்றது. நாங்க ஸ்ரீலங்காக்கு எல்லாம் ஹோல்டேக்கு போனென்றால் ஒரு பழக்கடை ஒன்றுக்கு சரியா எல்லா வகையான பழங்களும் இருக்கும். அதுல போய் நாங்க குலையத்தான் வாங்கும், பச்சை குலைய கடை. நாங்க இது பழுக்க இதை நீங்க கொண்டு போனா உடனே சாப்பிடலாம். இங்க இருக்கு உள்ளுக்கு இருக்கு கிடங்க, உள்ளுக்கண்டா ஃபுல்லா மருந்து அடிக்க அது தகன்னு சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் மஞ்சள். அதை நான் வாங்க விரும்புறேன். இல்ல அந்த காய் எங்க இருக்கும், இது இப்ப கொண்டோம்னா பழுக்காது, அழுகி போயிடும் எல்லாம் சொல்லணும். அப்ப என்ன பிஞ்சிலேயே எடுத்து வியாபாரத்துக்கு கொண்டு வந்து மருந்து அடித்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தினமே ஒழிய நான் எங்கட வீட்டையெல்லாம் இப்ப நிரம்ப வாழை நினைட்டு ஒன்றுமே வெளியில கொடுக்கல. எல்லாமே தாங்களே சாப்பிட்டு பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் கொடுத்து ஒட்டு உல கூட இன்னும் வெளியில கொடுக்கல. அந்த சந்தோஷம் இங்க அது வாங்க சரியான கவலையா இருக்கும். எனக்கு கோபத்தை ஏற்படுத்தாங்க கூட எடுக்க சொல்லுவேன். எனக்கு அந்த இயற்கையான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு சரியான விருப்பம். அது எல்லாருக்கும் கிடைக்க வேணுமென்ற என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு, பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனா இந்த முறை லண்டன்ல உள்ள வீடுகள்ல உள்ள பனானா எல்லாம் கிலோ ஓடும். என்னன்னு சொன்னால் லாஸ்ட் இயர் வந்து நல்ல சமர் இல்லாதபடியா எல்லா இடம் கிலோ ஓடும். ஆனா இந்த முறை எல்லாரும் பனானா பூவும் பனானாவையும் எதிர்பார்க்கிறேன். வெதர் மாறுது, கோடை காலம் அதிகரித்து நானே பாத்துட்டேன். 5-6 வாழை போது சதீஷ் வீட்டையே பாத்துட்டேன். ஆனா அந்த டைம் பீரியட் பத்தாம இருக்கு. பனானா பெருசா அந்த டைமுக்குள்ள வெதர் சேஞ்ச் ஆகும். அதனால அந்த பனானா என்ன செய்யுதுன்றால் அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாம இருக்கின்றது. ஓகே, இப்ப நல்ல உண்மையா நல்ல ஒரு நிகழ்ச்சி வந்து நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு பிரியோசமாக அமையும் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றது நீங்கள் எந்த ஒரு சாப்பாட்டை செய்து போட்டும் ஒரு நீங்கள் சும்மாவே கடையில வேண்டியல் என்ன ரைஸ் லம் ரைஸ் அது வந்து இப்ப நாங்க பிசினஸ் வச்சிருக்கோம், நாங்க செய்தான் கொடுக்க போறோம், அது வேற விஷயம். ஆனா வீடுகள்ல பிள்ளைகள் கேட்ட உடனே தாய் தகப்பன் சின்னக்கிறது இதுன்றது சிம்பிளா என்ன ஒரு 4 கறி உங்கள்கிட்ட வீட்டுல ஊறுகாய் இருக்கும், அச்சார் இருக்கும், பனானா லீவை வச்சாச்சு அதுல வச்சுட்டு அவனை வச்சு கொடுத்தால் அதான் லம். அந்த பனானா லீவ் வந்து ஒரு ஹெல்த்திய கொண்டு கொடுக்குதான். அதுக்காண்டி தானே அந்த லம் பிரியாணிய சிங்களாக்கள் அறிமுகம். அந்த வானிலையில சுடு சாப்பாடு படைக்க அந்த பச்சையத்துல இருந்து அதுல இருந்த சத்துத்தன்மை எல்லாம் மருந்தோட சேர்ந்து அந்த சாப்பாடுல இறங்கும். அதுக்காகத்தான் அதுக்குதான் அந்த வெனாலை கிடைக்க வேண்டி வந்தது. அந்த சிங்களாக்கள் சொல்றேன் அதுல ஒரு மகிழ்ச்சி இந்த மருத்துவம் நல்ல வெனாலையில சாப்பிடைக்க அது ஒரு சந்தோஷம். அதுல சாப்பிடைக்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா சில ஆட்கள் பச்சை சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா நான் சாப்பிட்டு அது எங்களுடைய ஆட்கள் சொல்ற கதைகள் எல்லாம் கிரியேட்டப்பட்டது, ஒன்றும் நிஜமான கதைகள் இல்லை, ஒரு கோப்பி. அதை வச்சு சொல்லிக்கொண்டே மாத்தி 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 எங்கட நான் பிராமணச குறை சொன்னான்னு நான் சொல்லல. அவர்களும் இதுக்கு முழு காரணம். எதை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். ஆனா அன்றைக்கு பார்த்தா கரிநாளா இருக்கும், அன்றைக்கு பார்த்தா இது அட்டமியா இருக்கும், ஏதோ ஒன்றா இருக்கும். ஆனா அதுல அந்த சில மகித்துவங்கள் எங்களால செய்யலாம கிடைக்குது. கண்டிப்பா அழகா நல்ல அழகா உண்மையாக சிலர் இந்த அட்வைஸ் சொல்றது சரியான அப்படிதான். அதுதான் என்ன அதான்
அதை வடிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். உண்மையாக இந்த இந்த ஒரு ரொட்டியை நாங்கள் செய்து சாப்பிட்டது இப்பொழுது சாதனா அவர்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணி போட்டு சொல்லுறாங்க. வாங்க. சொல்லாமா இதை பற்றி சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு. என்ன பிரச்சனை இருந்தாலுமே இது ஒரு சின்ன நைஃப் எடுக்கு. இந்த நைஃப் அதில் வெட்டுங்க பிரச்சனை இல்லை. பெரிய பீசலுக்கு கொடுத்துருங்க வெட்டது ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி ஓகே. முகத்தை பார்க்கும் பொழுதே தெரியுது அந்த ருசி எப்படி இருக்கும் வந்து. வாய் ஃபுல்லா வந்துட்டு பெரிய பீஸா வச்சுட்டா கஷ்டமா இருக்கு. இப்ப ஓகே, அது நல்ல வாய் திறக்க முடியாத அளவுக்கு சுவையா இருக்கா? சுவையில் வாயடைத்து போய்விட்டார். எப்படி இருக்கு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க சாதனா. சாதனாக்கு தான் அந்த கேள்வி வந்தது. பனானா மட்டும் இல்லாம வேற ஃப்ரூட்ஸையும் வச்சு செய்யலாமோன்னு சொல்லி இதே டெசர்ட். சரி, உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களை மாதிரி யங்கஸ்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி யங் பீப்புளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சரி, உங்களுக்கு இதை நீங்க பார்த்து நீங்க செய்யல இல்ல, உங்களால செய்ய முடியுமா? பெரிய கஷ்டம் இல்லை, நீங்க எல்லாம் பார்த்தோன்னு செய்யறாள் தானே. அப்ப செய்து சாப்பிடக்கூடியதா இருக்கு. எல்லாரும் கேட்கிறபடியா சொல்றேன். அப்பள வச்சு செய்யலாம். ஸ்கின் எடுத்துட்டு ஆப்பிள் பாய் செய்யறதா இதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆப்பிள் நிச்சயமா செய்யலாம். இல்ல கட் பண்ணி செய்யலாம். அவைக்கே இல்ல, சும்மா ஸ்டர் ஃப்ரை செய்துட்டு நான் செய்திருப்பேன். நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று. உண்மையாக சாப்பாட்டை பற்றி நாங்கள் கலைத்துக் கொண்டு இருக்கிறோம். அது நல்ல விஷயம். நேரமும் நெருங்குகின்றது. நினைக்கிறீங்களோ? இந்த அருமையான ஒரு மாலை வேளையில வந்துட்டு இந்த பனானா பிட்டர் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான டிஷ். கண்டிப்பாக இதை சுவைத்து பார்க்க முடியவில்லையே என்று வருத்தத்துடன் நானும் இருக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சுகர் இருக்கிறவர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டு சாப்பிட்டீர்களே. ஆனால் இது ஒரு அருமையான ஒரு டெசர்ட். நன்றி அண்ணா, வணக்கம். வணக்கம். உண்மையாக நாங்கள் எங்களுக்கு இந்த நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி தந்த அண்ணனுக்கு உண்மையாக இந்த நல்ல நேரம் ஒன்று. ஆனால் சண்டே என்றபடியே நாங்கள் கொஞ்சம் சென்றபடியே அது நல்ல ஒரு நேரம், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரம் மாலையும் என்ன காலையும் மாலையும் வெயின் பண்ற ஒரு நேரம் இல்லையா? அந்த நேரத்தை எங்களுக்கு அண்ணன் ஒதுக்கி தந்ததா மாலையும் மதியம் மாலை பொழுதும் எங்களுக்கு அமைந்தது. அதே நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் நடான இந்த ப்ரோக்ராம் எனக்கு 100% இல்லைன்னு சொன்னால் நான் இதுக்கென்று தான் நான் ப்ரோக்ராம் காட்டி லாஸ்ட் வீக் எனக்கு வர கிடைக்கல. அதனால எங்க ப்ரோக்ராம்ல அதை செய்ய முடியாம போச்சது. அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி அண்ணா, நன்றி. உண்மையாக நன்றி சார்.
இந்த நிகழ்ச்சி உண்மையாக எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்து சென்றதுக்கு நன்றி அண்ணா. வணக்கம். சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆராய்ச்சிகளே தொடர போவது போலாம் கிடக்கு. புதிய வகைகள் நாம் அறிந்திருக்கவில்லை, ஆனாலும் புதினமாக இருக்கும். இதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது இன்னும் ஒரு சுவை கூட்டி இருக்கும் நினைக்கிறேன். அவை தரப்போகிற இன்னும் பல சுவை அமுதுகளை நாமும் எதிர்பார்த்தபடி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அண்ணாவின் வரவில்லாமல் கடந்த வாரம் நிகழ்ச்சியே தவித்து போயிட்டது. மிக்க மகிழ்ச்சியை தொடருங்கள். இல்ல இல்ல இல்ல, எனக்கு இது புதுசு. உண்மைதான். நீங்க முதல்ல எங்களை நிகழ்ச்சி நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு எந்தெந்த உணவை ஊட்டி அது தாராயத்தை வந்து பக்கம் நாங்க ஜோதிக்கம் இதை பண்ணதுக்கு போட்டுலாம்னு ஊட்டி விட்டோம். எனக்கு அந்த வித்தியாசமான ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்ற நேரம் இப்படியான உணர்வுகள் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க நல்லா இருக்கு. நிச்சயமா நீங்க சொன்ன அந்த ஒரு முதல் தரம் நாங்க செய்ய நீங்க சொன்னீங்க கேட்டுனா. அப்பதானே இந்த உலகத்துக்குள்ள ஒரு புதியதையும் படைக்கலாம், பலருக்கு ஆர்வத்தையும் உண்டாக்கும் இல்லையா? உண்மை. அவை தொடருங்கள். நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. தேங்க்யூ. நன்றி. வணக்கம். இன்றைய நாளை உண்மையாக எங்களுக்கு இந்த ஒரு மனத்தியாலத்தை எங்களை ஒதுக்கி தந்து உண்மையாக அந்த ஒரு மனத்தியாலம் மட்டும் நீங்க நினைக்கக்கூடாது. இந்த ஒரு 1 hour எங்களை வேர்ல்ட் பூரா நீங்க பாத்தீங்கன்னா 24 hours மேல 365 டேக்கும் மேல போகும். ஏனென்றால் இந்த ஒரு மனத்தியாலம் எல்லோரும் பார்க்கும் பொழுது அது வேற டிஃபரன்ஸ்ல போய் கொண்டிருக்கும். அப்ப இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த அண்ணனுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு உண்மையாக நாங்கள் அடுத்த நிகழ்வுல சந்திக்கும் மகிழ்ச்சி. தொடருவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.